எல்லாருக்கும் வணக்கம். விஜி கிரியேஷனில் இன்றைக்கி ஒரு சூப்பரான மருத்துவ குணம் நிறைஞ்ச ஒரு கருவேப்பிலையை வச்சு சாதம் செய்கிறது தான் எப்படின்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான லஞ்ச் கூட. இது நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் செஞ்சு கொடுத்த திருப்தி இருக்கும் நமக்கு. அதனால் நம்ம இதை வாரத்தில் ஒரு முறை செஞ்சோன்னா ரொம்பவும் நல்லது. இது எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். உளுத்தம்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா ரெண்டும் வதங்கி வரட்டும். அடுத்தது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் சேர்க்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் வதங்கி வரட்டும். இப்போ நாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். அது நம்ம அரைக்கும்போது கடிப்படும்போது இன்னுமே டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும். இப்போது ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். மிளகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் கூட குறைச்சி சேர்த்துக்கலாம். நீங்கள் குவான்டிட்டி அதிகமாக செஞ்சிங்கன்னா 2 ஸ்பூன் கூட சேர்த்து செய்யலாம். நான் செய்கிற அளவுகளுக்கு இது சரியாக இருந்துச்சு. நீங்கள் கூட செய்யும்போது நீங்கள் கொஞ்சம் கூட்டி செஞ்சுக்கோங்க. கருவேப்பிலை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பளபளன்னு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்த கருவேப்பிலையை நல்லா அலசி ஒரு காட்டன் கிளாத்தை ஆற வச்சு தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்திருக்கேன் சுத்தமாக. நல்லா அந்த மசாலாவோடு சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு பேப்பர் மாதிரி வரும் அந்த கருவேப்பிலை. அது வரைக்கும் வதங்கிக்கலாம். நல்லா தாராளமாக ஒரு 2-3 கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியானது இந்த கருவேப்பிலை. இதை நம்ம நிறைய விஷயத்தில் சேர்த்தோன்னா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் கொடுக்கும். இது முக்கியமாக முடி வளர்ச்சி தூண்டுறதுக்கு, கண் பார்வைக்கு, ரத்தம் சுத்தம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த கருவேப்பிலையை நல்லா ஆற வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு பக்குவம் வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கோங்க. ஆற வச்சுட்டு தான் சேர்க்கணும். இப்போ கொரகொரப்புக்கும் இல்லை, ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் கொஞ்சம் கொரகொரப்பு தன்மைக்கு கூடுதலாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதே கடாய் வச்சுக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நீங்கள் நெய்லேயே கூட செஞ்சுக்கலாம், இல்லை நெய் இல்லாமல் எண்ணெயிலேயும் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது அதோட வாசனையும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி செய்கிறோம். இப்போ கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வரட்டும். முந்திரி ஒரு 10 பல் இருக்குது, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வரமிளகாய் ஒரு 2 நல்லா கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. நம்ம இதில் மிளகாய் தூளெல்லாம் எதுவும் சேர்க்க போகிறது இல்லை, அதனால் மிளகாய் தான் சேர்க்குறோம். மிளகு சேர்த்துருக்கோம். இப்போது இது முந்திரி நல்லா வதங்கிருச்சு, அதை எடுத்துடலாம், இல்லைன்னா கரிஞ்சு போயிடும். இப்போது கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா வதங்கி வரணும். வேர்க்கடலை 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போது கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் 2 சிட்டிகை சேர்த்துடலாம்.
உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே சாதத்தில் 1 ஸ்பூன் உப்பு 1 ஸ்பூன் ஆயில் விட்டு குக்கரில் வடித்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுதுகள் பாருங்கள் எந்த பக்குவத்தில் இருக்குன்னு, இதை அப்படி சேர்த்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம சாதம் சாப்பிடும்போது 1 ஸ்பூன் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லது அது. இப்போது ஃபுல்லாக லோவில் வச்சு செய்யுங்க. இப்போ நான் லெமன் ஜூஸ் ஒரு 1/2 லெமன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா 1 லெமன் கூட சேர்க்கலாம். புளிப்பு தன்மையும் இருக்கும்போது அந்த கருவேப்பிலை சாதத்துக்கு கொஞ்சம் சூப்பராகவே டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இது நல்லா ஆறட்டும். இப்போ நான் பாருங்கள் இந்த சாதம் எந்த அளவுக்கு பளபளன்னு இருக்குது. நம்ம சாதாரணமாக சாப்பாடு வடிக்கிற சாதம் தான் இது. ஆனால் நல்ல ஃபேன் காற்றுல ஆற வச்சு வச்சுருக்கேங்க. நல்லா ஆற வச்சு கலர்னிங்கன்னா தான் அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ஈரப்பதம் இல்லாமல் இருக்கணும், அதுதான் நல்ல முக்கியம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடணும். சாதம் உடையக்கூடாது. ஆனால் நல்லாவே மிக்ஸ் பண்ணலாம். நீங்கள் பாஸ்மதி ரைஸில் கூட இதை செய்கிறதா இருந்தாலும் செஞ்சுக்கலாம், அது நம்ம இஷ்டம்தான். இது லன்ச் டைமுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி. இது ஈஸியாக காலையில் குழந்தைங்களுக்கு ஒரு லன்ச் செஞ்சு கொடுக்கணுன்னா இதை மாதிரி செஞ்சு கொடுத்துட முடியும். பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சாப்பிடவோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இதை நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக செய்யுங்க. குழந்தைங்களோட ஆரோக்கியம் மேம்படும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக எல்லோரும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். விஜி கிரியேஷனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.